Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முருங்கைக்காய் மசாலா. இது வந்து சாத்து கூட சாப்பிடலாம். நம்ம எப்பயுமே குழம்பு, கூட்டு, அவியல் இப்படிதான் முருங்கைக்காயில் செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் மசாலா செஞ்சீங்கன்னா சாத்தோட சாப்பிட்ற டைம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். இதில் வந்து தேங்காய் கசகசா போடுறதுனால உடம்புக்கும் குளுமை. இப்போ இந்த முருங்கைக்காய் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணிருக்கு, 2 பச்சை மிளகாய், தேங்காய் 1 மூடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6 பல்லு, கருவேப்பிலை சிறிதளவு. இதுதான் முருங்கைக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள். இப்போ முருங்கைக்காய் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு இதை நம்ம அரைச்சுக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு, அதில் தேங்காவை போட்டுடலாம். இன்னைக்கு நான் தேங்காய் 1 மூடி போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் போட்டுக்கோங்க. சோம்பு, இப்போ கசகசா நம்ம தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். இதை நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். தேங்காய், கசகசா, சோம்பு இது 3ஐயும் அரைச்சி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். எப்பயுமே மண் சட்டி நம்ம வச்சிட்டோம்னா இந்த சைடு சுற்றி எண்ணெய் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது சீரகம், உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை அதில் போட்டுடலாம். இது கூட இப்போ தூளெல்லாம் போட்டுடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த தூளோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த காயெல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கரெக்டாக அந்த காயும் தண்ணியும் ஒரே அளவு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்து பாருங்க, நல்லா உடைய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், கசகசா, சோம்பு, அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலக்கி விடலாம். நம்ம தேங்காய் அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டோம் இல்லையா, இதை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இது திக்காக இருக்கும். இது சாதத்தோட பேசி சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதில் தூவிடலாம்.
முருங்கைக்காய் மசாலா ரெடி. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்மளோட சுட சுட முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாத்தோட நெய் போட்டு இந்த மசாலா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.